சென்னை மதுரவாயலில் சிறுமி வன்கொடுமை செய்யப்பட்டு 3வது மாடியிலிருந்து தூக்கி வீசப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் விரைந்து நீதி வழங்க தனியார் தொண்டு நிறுவனமும் மூத்த வழக்கறிஞர் குழுவும் திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் விசாரணையை அடுத்த மாதத்திற்கு திருவள்ளூர் மகிழா நீதிமன்றம் ஒத்திவைத்தது. சென்னை மதுரவாயலில் கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி சிறுமி ஒருவரை சுரேஷ் என்ற இளைஞர் பாலியல் வன்கொடுமை செய்து 3வது மாடியிலிருந்து சிறுமியை தூக்கி வீசி கொலை செய்தார். இதில் சுரேஷை கைது செய்த மதுரவாயல் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். அவர் மீது போக்சோ மற்றும் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணையானது திருவள்ளூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் உள்ள மகிழா நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் கொலை வழக்கில் மற்றும் போக்சோ சட்டத்தில் கைதாகி சிறையில் உள்ள சுரேஷ் மீது விரைந்து விசாரணை நடத்தி தண்டனை வழங்க வேண்டுமென வலியுறுத்தி தனியார் தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த கண்ணையா என்பவரும் மூத்த வழக்கறிஞர் கண்ணதாசன் உள்ளிட்ட குழுவினரும் வழக்கை விரைந்து முடிக்க வலியுறுத்தி மனு தாக்கல் செய்தனர். இதனை விசாரித்த நீதிமன்றம் நீதிபதி அடுத்த மாதம் இந்த வழக்கை ஒத்திவைப்பதாக தெரிவித்தார். கற்பழிப்பு செய்யப்பட்டு 3வது மாடியிலிருந்து அவர் தூக்கி வீசி எறியப்பட்டு வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். எனவே போலீசார் அவர்கள் விரைந்து விசாரணை செய்து மேற்படி எதிரியை கைது செய்தனர். கைது செய்து நீதிமன்றத்தில் புழல் சிறையில் அடைத்தனர். நீதிமன்ற காவலில் எடுத்து புழல் சிறையில் அடைத்தனர். அவர் மீது எதிரி மீது போஸ்கோ சட்டப்படியும் கொலை குற்ற சட்டத்திற்காகவும் அவரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கொளத்தூர் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.